அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் திருப்பி அடித்த சீனா, அதிரும் அமெரிக்கா. என்ன டாபிக் அப்படி போட்டால் தான் சம்பவம் சிறப்பாக இருக்கும். நிஜமாவேங்க. அடுத்து சீனா என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அமெரிக்கா மீது. அடுத்தடுத்த இவங்களும் பொருளாதார தடைகள், வரி போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அப்படியே காசாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக ரஷ்யா உக்ரைனோட செய்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த காசா விவகாரம் பேசினதுக்கப்புறமே நம்ம டோட்டலாக விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி சம்பவம் வேறு மாதிரி உருமாறி நின்றுருக்கு. இப்போ உருமாறி நின்று நீ என்ன சம்பவம் தெரியுங்களா, இன்றைக்கெலாம் நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. ஒரே பதற்றமான சூழ்நிலை அந்த ஏரியா பகுதி ஃபுல்லாகவே. அந்த பின்லாந்து, லாட்வியா, லிதுவேனியா, அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகள்லாம் அவங்க மக்கள் ஃபுல்லாக பொந்துக்குள்ளே ஓடுற அளவுக்கு ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அது இல்லாமல் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் அவர்களும் ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினாங்களாம். பக்கத்தில் இருந்து போதும் தலைவரே, ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் இஸ்ரேலுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சாராம் ட்ரம்ப் அவர்கள். அவ்வளோ நேரம் ரொம்ப மனசை விட்டு பேசினாங்களாம். வெளிநாட்டு ட்ரம்ப் அவர்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு, என்ன மனுஷன் எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்ற மாதிரி பேசினாங்கன்ற அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் பேசினாங்களாம். அப்படின்னு சொன்னது யாருன்னா அங்கே ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி பலதரப்பட்ட பல அதிர்ச்சி தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோ பதிவு நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவுக்கு என்ஜாய் பண்ணி ரசிக்க போகிறீங்க. ரொம்ப உணர்ச்சிகரமாக பார்க்க போகிறீங்க. சம்டைம் கண்ணீர் விட்டு கதறவும் போகிறீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்க ஒரு மிக்சடு மசாலா செய்தி அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கிளம்பலாமா, நம்ம பயணத்தை கிளம்பலாமா? மசாலா போண்டா சாப்பிட்றதுக்கு தயாராக? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் செய்தி, ஒரு அதிரடி செய்தியை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கான ஒரு அறிகுறி அதுதான். இன்றைக்கி தலைவர் அடுத்த நாள் செய்தி. நேற்று எரடகன் அவர்கள் என்ன மிரட்டல் கொடுத்தார் இஸ்ரேலுக்கு? மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்தாரா? இன்றைய மிரட்டல் என்ன தெரியுங்களா? இஸ்ரேல், நீங்கள் மட்டும் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுற வழியை பாருங்கள். உங்கள் மக்களை காப்பாற்றுறன்ற பேரில் பக்கத்து நாட்டை ஆக்கிரமித்து ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாகிடும். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எம்பிகள் கூட்டம் இதெல்லாம் தலைவா அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டுறாங்க. வீடியோ பதிலாம் பாருங்கள். அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது எல்லாமே நடக்குதா இல்லையான்னு நான் காசாவுக்குள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், கவலையே படாதீங்க, இன்னைக்கு காசா மறுமலர்ச்சி போகுதுன்னு தலைவர் இன்றைக்கி வேறு வசனத்தை சொல்லியிருக்கிறார். எல்லாமே எரடகன்னு வாழ்த்தி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் என்னத்துக்கு காரணம்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு ஏதாவது இஸ்ரேல் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கலை, ஏதாவது பண்ணலன்னா எங்கள் தலைவர் அப்போருந்தே எதிர்த்து பேசினார் அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்காகவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அவர் ஒரு மாபெரும் எழுச்சி தலைவர். ஏன் தெரியுமா? ஜெர்மனியினுடைய வெளியுறவு அமைச்சர் கிரீக்குக்கு போகிறார். கிரீக்குக்கு போயிட்டு ஏகமாக என்ன நினச்சிட்ருக்கீங்களா, நான் யாரை பார்த்து எதிர்த்து பேசுகிறீங்க? அதாவது ஐரோப்பாவை ஃபுல்லாக ஒரு டிஃபென்ஸ் கட்டமைப்பு உருவாக்குறாங்க. டிஃபென்ஸ் கட்டமைப்பு அப்படின்னா இப்போ ஒரு அமெரிக்கா எப்படி ஒரு ஃபேஸ் டோன் மாதிரி உருவாக்குறாங்க, ஒரு ஐரன் டோம் இஸ்ரேலுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஐரோப்பாவுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டோம் ஒன்று பாதுகாப்பதற்காக ஒரு டிஃபென்ஸ் காரிடரை உருவாக்குறாங்க. அதற்கான செலவுகள் ஒரு 150 பில்லியன் பக்கம். இது எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறாங்க, நேட்டோ நாடுகள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. பட் இந்த கூட்டமைப்பில் எங்களுக்கு துருக்கி வேணான்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரான்ஸும் அந்த பக்கம் கிரீஸும் எதிர்க்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஜெர்மனியோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் போயிட்டு அங்கே மிரட்டிட்டார். யாரை பார்த்து எதுக்குறீங்க? அவர் யாருன்னு நினச்சிங்க? எவ்வளோ பெரிய தலைவர் அவர்? நீ பாட்டு டப்புன்னு துருக்கி என்னமோ வேண்டான்றீங்க. இப்போ திட்டிட்டு போகிறேன். ஏதாவது அந்த வீட்டு அதிகாரத்தை நிறுத்திட்டு அவர் உள்ளே வர வழியை பாருங்கள். இன்றைக்கி ஐரோப்பாவே துருக்கியை நம்பி தான் இருக்குது, நீ நம்ம சாதாரணமாக வீட்டை கண்டு வரன்ற போடு கையெழுத்து போடுன்ற மாதிரி நேரில் போய் மிரட்டிகிட்டே வந்திருக்கிறாராம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தலைவராகிறாரு. ஐரோப்பாவை காப்பாற்றுகின்ற இரட்சகராக இருக்கிறார். அப்புறம் கூடிய விரைவில் காசாவில் மறுவாழ்வு அமைப்பதற்கான இரட்சகராகவும் உருவெடுத்து கொண்டிருக்கிறார் சமீப காலமாக துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள். இது எல்லாமே அக்ரிமெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான். சரி, நம்ம இந்த சீனா தகவலை போகிறதுக்கு முன்பு மற்றொரு தகவலையும் சொல்லிடுறேன். நான் முன்றைய தகவலை கொஞ்சம் நான் கரெக்ஷன் பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக சதர்ன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் பெரிய தாக்குதல், அதுக்கான வீடியோ பதிவுகளை மறுபடியும் நான் ஒளிபரப்ப விரும்புகிறேன். இந்த தாக்குதல் எதற்காக அப்படின்னா, அந்த சதர்ன் லெபனான் பகுதியை மறுகுடியமைப்பு, நிறைய கட்டிடங்கள்லாம் இடிக்கப்பட்டது இல்லையா, மறுகுடியமைப்பு அமுத்துவதற்காக ஒரு 300க்கும் மேற்பட்ட புல்டோசர்ஸ் எல்லாம் கொண்டு சீரமைப்பதற்காக கொண்டு நிறுத்தினது. அப்போ இஸ்ரேல் என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டது காசாக்குள்ளே தான், இன்னும் சதர்ன் லெபனான் இல்லை,
ஹெஸ்புல்லா இன்னும் அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகலை, அதனால் உங்களுக்கு ஒரு லெசன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாக்குதல். 300க்கும் மேற்பட்ட புல்டோசர்ஸ், கட்டடங்களை கட்டுவதற்கான பெரிய பெரிய இயந்திரங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. லெபனான் அரசாங்கத்துக்கு என்ன ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா, ஹெஸ்புல்லா இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் சதன் லெபனானுக்குள்ளேயே வரணும், இல்லைனா முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த தகவல் ஒன்று. இன்னொரு தகவல், நம்ம சீனானுடைய முக்கியமான தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு, வழக்கமாக உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஏஜெண்ட், அதாவது டீப் கவர் ஏஜென்ட்டு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க சாதாரண ஆளும் கிடையாது. அந்த மாதிரி வீரர்களோட வீரராக அங்கே ரஷ்யாவுக்குள்ளாரே ஒரு வீரரை அமைச்சிருக்கிறாங்க உக்ரைனுடைய வீரர்கள். அவரோட வேலை என்ன, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அடுத்து உக்ரைனுடைய எந்த ஏரியாவில் தாக்கல் நடத்த போகிறாங்க, இதை தான் அவர் வந்து ரகசியமாக வெளியிடுறது. நோட் பண்ணிக்கோங்க, ரகசியமாக வெளியிட வேண்டியது அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கடைசியில் இந்த ஈஸ்ட் ஆஃப் உக்ரைன் பகுதியில் ரஷ்யா ஒரே சமயத்தில் உள்ளே போயிட்டு பிடிச்சோம்னா நேராக கியூவை தாண்டி ஐரோப்பாவை தாண்டி முடிஞ்சால் நம்ம அமெரிக்கா வரைக்கும் கூட நீந்திட்டு போயிடலான்ற மாதிரி பேசிக்கிட்டது குசுன்ட்டு. இது அவங்களோட திட்டம். எங்கே ஈஸ்ட் உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சி ஐரோப்பாவை கடந்து அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சாங்கன்னா அந்த பால்டிக் கடல் பகுதியில் நீந்தி அமெரிக்காவை போய் பிடிக்கிறது தான் அவங்களோட திட்டம். இந்த திட்டத்தை கேட்ட அந்த டீப் ஏஜென்ட் என்ன, எங்க இது வந்து இதில் போட்டிருக்காங்க, யுனைடெட் 24 மீடியாவில் போட்டிருக்காங்க, நான் ஏதோ சும்மா சொந்த கதையில் எழுதிருந்தீங்கன்னு நினச்சிடாதீங்க தயவு செய்து. அந்த ஏஜென்ட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபோன் பண்ணி உக்ரைனுடைய ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி குசுன்னு சொல்ல. அப்போ அந்த உக்ரைன் ஏஜென்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறுவைத்த நபர்கள் அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவருங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பீக்கரை வச்சு விட்டாங்க அவர் பேசும்போது ஃபோனில். அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுச்சு, உலகத்தினுடைய மொத்த மீடியாவுக்குமே கதற ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ரஷ்யா ஈஸ்ட் உக்ரைன் உள்ள நுழைஞ்சி நீந்தி அந்த பக்கம் அமெரிக்கா வரைக்கும் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்போ அந்த டீப் ஏஜென்ட் சொன்ன அந்த குசு தகவலை, ஒரு ஏஜென்ட்டோட வேலை என்ன, ரகசியமான தகவல்களை கக்கி உடனடியாக அவங்க எந்த இடத்துல முன்னேறாங்களா நம்ம வீரர்களை நிறுத்தி அடிப்பது தானே அவங்க வேலை. அந்த ரகசிய ஏஜென்ட் சொன்னாருன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பாருங்க, ஏன் தெரியுமா, இந்த ஒரு தகவலை வைத்து தான் இன்றைக்கி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறார். அது என்ன பேசினார் அப்படின்றது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம முக்கியமாக நம்ம சீனாவுடைய பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம். இருந்தாலும் அந்த டீப் ஏஜென்ட் வந்து என்ன மாதிரி உளவு தகவலை கொடுத்துருப்பார், அது யார் வந்து, அதாவது குசுன்னு சொல்லும்போது ஸ்பீக்கர் வச்சுட்டுக்கிறாங்க, உலகமே கேட்டுச்சுன்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமான தகவலாக இருக்குது. இன்னொரு தகவலும் சொல்லிட்டு போயிருந்தேன் ப்ளீஸ், கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும். அப்போ தான் போலந்து வந்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள், எனக்கே ரொம்ப கண் கலங்கக்கூடிய பதிவு தான். ஏன்னா சைனாவுடைய பதவி பார்க்க போகிறதுக்கு முன்னு கொஞ்சம் எமோஷனலாக போகலாம் அப்படின்ற மாதிரி தான். என்ன தாங்க பண்ணுவாங்க போலந்து, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க பாருங்கள். இரவோடு இரவாக அந்த எல்லை பகுதிக்குள்ளே எப்படியெல்லாம் உள்ளே வராங்க பாருங்கள். எவ்வளோ அவங்க 24 மணி நேரம் ரோந்து பண்ணி பெரிய அளவுக்கான ஒரு இதெல்லாம் வேலியெல்லாம் அமைத்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வலையில் வந்துட்டே இருந்தால், நேற்று மட்டும் 170 இலீகல் மைக்ரன்ஸ் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்களாம். பாவங்க, எனக்கே போலந்து நினச்சா அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த பெலாரஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி எனி டைம் போலந்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, பாவம் இல்லையா அவங்க. வாங்க நீங்கள் நம்ம சீனா கிட்ட போயெல்லாம் நம்ம வேறு வழியே இல்லை எனக்கு. அங்கேருந்து கிராஸ் பண்ணி அந்த வேதனை பதிவிலிருந்து அடுத்து நம்ம வந்தால் தான் நம்ம அடுத்த பதிவுக்கு போக முடியும். நம்ம அடுத்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னும் நிறைய விமானங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ரூட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் இதுக்கப்புறம் சீனாவுடைய ஏர்லைன்ஸ்லாம் நிறுத்திடுங்கன்ட்டார். எப்போ அவங்க நம்மளை பார்த்து எதிர்த்து பேசுகிறாங்களோ, எப்போ நம்மளுக்கே வந்து ரேர் எர்த் எலிமெண்ட் கொடுக்கலையோ முடிச்சிடுங்கன்ட்டாங்க. இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வச்சாங்க செக்கு, சரியான செக்கு இன்றைக்கி. அதாவது இருக்கிறதுலே ஷாங்காய் துறைமுகம் தான் வேர்ல்டுலே ஒரு பிஸியஸ்ட்டு துறைமுகம், அது எல்லா நாட்டுடைய கப்பல்களும் வரும். இப்போ சீனா வந்து தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஒரு கப்பல் 25% அமெரிக்காவோட ஷேர் ஹோல்டராக இருந்தால் கூட இனி இங்கே நீங்கள் நிறுத்துனீங்கன்னா இல்லை உள்ளே வந்தது அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் 14, 2025 ஒரு டன்னுக்கு 400 யுவான் RMB வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 17, 2026 640 RMB இது வந்து ஃபிக்ஸ்டுன்றாங்க. அப்புறம் 27 880, 28 1120 வரைக்கும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இதோடு சரி எங்கள் போர்ட்டு பக்கம் வராதிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே மாற்றிக்கோங்கன்றாங்க. நாளைக்கு நீங்கள் என்ன மாறினாலும் இது எங்களுக்கு ஃபிக்ஸ்டுன்றாங்க. அதாவது
அமெரிக்காவுடைய தொழிலதிபர்களை விடுவிப்பதற்காக இந்த ஒரு திட்டமா அப்படின்னு பார்த்தரலாம் நம்ம. ஏன்னா இது ஏற்கனவே அமெரிக்கா இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சீனானுடைய கப்பல்களுக்கு நாங்கள் அமெரிக்காவில் நுழைஞ்சா வரி போடுறோன்னு சொன்னாங்க. அதற்கு இவங்க பதிலாக வரியெல்லாம் இல்லை, எங்களுக்கு இது ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னாங்க. ஆனால் அமெரிக்கா ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. தலைவரே இது கொஞ்சம் பாருங்கன்னு யாருன்னா இந்த சார்ட்டை காட்டியிருப்பாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதில் ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்டரில் எந்த அளவுக்கு தனது பங்களிப்பு அளிக்கிறது அப்படின்னா, ஒரு 418 kg அளவுக்கு, அதாவது F-5 ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய கைடடு மிசைல்ஸ், லேசர் யூஸ்டு டு டிட்டர்மைன் த டார்கெட், அந்த டார்கெட் வைப்பதற்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்களா அது, அப்புறம் வந்து டிரைவ் மோட்டார்ஸ், இது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய NDPR, SM, DYலாம் இருக்குல்ல, இது எல்லாமே ரேர் எர்த் எலிமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க சீனா கிட்டேருந்து வாங்குவதற்கு. பெரும்பாலும் அங்கே தான் வாங்குறாங்க. ஒன்று அதாவது 418 கிலோ யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா DOG-51 டெஸ்ட்ராயர் கப்பல் இருக்கு இல்லையா, அதில் அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம், மிசைல் கைடு சிஸ்டம், ப்ரொபல்ஷன், அப்புறம் வந்து டிரைவ் மோட்டார்ஸ், இது எல்லாமே 2600 கிலோவுக்கு மேலே ரேர் எர்த் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சும்மா ஒரு டெஸ்ட்ராயர் கப்பலுக்கு ஒன்றுக்கு, அதுவுமே வந்து சீனாவிலிருந்து தான் வாங்குறாங்க. இப்போ வந்து டொமோவாக்ஸ் மிசைல் சொல்கிறாங்க, லைக் சப்மரைனில் யூஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் ரேடார் சிஸ்டம், அப்புறம் டிரைவ் மோட்டார்ஸ், குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே வந்து 4600 கிலோ. ஓவரால் 70% யூஎஸ்னுடைய ரேர் எர்த் இம்போர்ட் வந்து கம் ஃப்ரம் சீனாங்க. அதாவது சப்மரைன் கப்பல் தயாரிப்பதற்கு, அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரிப்பதற்கு 70% ரேர் எர்த் எலிமெண்ட் எங்கேருந்து வருதுங்க? சீனாவிலிருந்து தான் வருது. இப்போ என்ன எல்லாம் குசுன்னு சொல்கிறாங்கன்னா, தலைவரே நம்ம கொஞ்சம் வெறி கொண்டு பேசிட்டோம், நம்ம வேறு 100% வரின்னு சொல்லிட்டோம், இனி அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் செக்டரே வந்து ஆட்டம் காண போகுது, அவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்க போகுது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து சிங்கிள் ஒரு எக்ஸாம்பிள். அதே வந்து நீங்கள் பல்க் ப்ரொடக்ஷனாக போகும்போது இது எல்லாமே டன் கணக்கில் தேவைப்படுது. இனி நடக்கிற ஆட்டம் தான் பெரிய அளவுக்கான ஆட்டம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் செக்டர்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இறக்குமதி அதிகமாக வருது, ரேர் எர்த் எலிமெண்ட்டில் வரலன்னா எங்கேயாவது ஒரு வகையில் சைடில் கொடுத்து வாங்கணும்னு நினைப்பாங்க. அதையும் மீறி வரலன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் குறையும். இவங்க எப்படி அங்கே கொடுக்க போகிறாங்க, இல்லை மற்ற நாடுகளுக்கு என்ன போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அமெரிக்கானுடைய ரகசிய உளவு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, இது நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டை குறைச்சி நாளைக்கு அவங்க தைவானை அடிப்பதற்கான பலிய திட்டமாக இருக்குமா அப்படின்னு கமந்துபடுத்து மலாந்துபடுத்து சைடில் படுத்தலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். இப்போ சீனா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நம்ம இதுக்கப்புறம் வந்து க்ரீன் எனர்ஜியாக மாற வேண்டியது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம். ஏன்னா சீனா ஆல்ரெடி நாங்கள் 60% மேலே மாறிட்டோன்றாங்க. இந்தியாவும் க்ரீன் எனர்ஜியை நோக்கி போக வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆல்மோஸ்ட் நம்ம 2030க்குள்ளார இந்த டார்கெட் மூவ் பண்ணுறது தான் நல்லது. போதும், இதுக்கப்புறம் எல்லா நாடுகளுமே பிரதானமாக எதை வச்சு மிரட்டுறாங்க ஒரு நாடு அப்படின்னா, இந்த குரூடாயிலை வைத்து தான் மிரட்டுறாங்க. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது இந்தியா, சீனா போன்ற நாடுகள்லாம் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஏதாவது ஒன்றுனா குரூடாயில் வாங்காதீங்க, அதை வாங்காதீங்க, கேஸ் லைன் வாங்காதீங்க, இல்லை டிஃபென்ஸ் செக்டர் பிரச்சனை இல்லை. 2005 வருஷத்தில் இந்தியா வேறு லெவலில் வளரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சீனாவை சேர்த்து சொல்லும் போது சொல்கிறேன் நான். ஆனால் நம்ம க்ரீன் எனர்ஜியை நோக்கி இதுக்கப்புறம் போங்கப்பா, உங்கள் பெட்ரோல் ஆகுது, டீசல் ஆகுது, நாங்கள் எலக்ட்ரிக்கை நோக்கி போகிறோம், சும்மா ஒரு கொஞ்சமாக இருந்தால் போதுன்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா அவங்க கொட்டெல்லாம் அடங்கி போயிடும். அதை வைத்து ஆட்டம் ஆடுகின்ற அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி முடிச்சிடலாம் கதையை. அதனால தான் அமெரிக்கா வந்து சமீப காலமாக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவில் பரப்புகிறாங்க. சமீபத்தில் வந்து அமெரிக்கானுடைய அதிபர் வந்து இப்போ ஐநானுடைய இதில் பேசும்போது என்ன சொன்னார்னா, க்ரீன் எனர்ஜின்ற கான்செப்ட் டோட்டல் வேஸ்ட்டு, சரியான திசையில் வந்து ஜெர்மனி போகுது, மறுபடியும் நிலக்கரி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது, மற்றதில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க பற்றி, அதுதான் கரெக்டு. க்ரீன் எனர்ஜியை நம்பி எங்களுடைய மின்சாரத்தினுடைய விலையெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஏறி இருக்கிறது, எல்லாம் ஒரு மாயை, எல்லாம் ஒரு பொய் அப்படின்ற மாதிரி பெருசாக கட்டமைத்து ஆரம்பிச்சிருக்காங்க. கிடையாது, நம்ம அதை நோக்கி நகர்ந்து பெட்ரோல் டீசலினுடைய பயன்பாட்டை நம்ம குறைச்சா மட்டும்தான் இவங்களோட ஆட்டங்கள் அடங்கும். இல்லைனா இதை வைத்து இதெல்லாம் மிரட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று வந்து ஆல்மோஸ்ட்டு 4200 எம்ப்ளாயிஸ் வந்து ஒரே சமயத்தில் லே ஆஃப் நோட்டீஸை வந்து கொடுத்துட்டாங்க. ஹெல்த் செக்டார், ஹியூமன் சர்வீஸ், காமர்ஸ், ட்ரெஷரி, எஜுகேஷன், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் வரும் காலங்களில் ரொம்ப அதிகமாகுன்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் தான் அவங்க சும்மாவே இருப்பாங்க? ஏன்னா இவங்களும் பில்லு ஒன்றும் பாஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அக்டோபர் 1 பாஸ் பண்ண வேண்டியது, மனுஷன் என்னன்னு கூட கண்டுக்கல. அவர் இப்போ முக்கிய நோக்கமே காசாவில் அமைதி ஏற்படுத்தி
அந்த பூமலர்கின்ற சத்தம் ஏற்படுத்தி அங்கே கட்டிடங்களை கட்டி அந்த மக்களை சந்தோஷமாக கிச்சு மூட்டி விளையாடுவது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது, அந்த மக்களை சந்தோஷப்படுத்துவது. அதனால் உங்களுக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையான்ற மாதிரி அந்த மக்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வகையில் இது நான் இன்னொரு எங்கள் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே கூட நினச்சேங்க. நான் இந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில் இருந்திருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்குமோன்னு நினச்சேன் நான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி அக்டோபர் 1 சட்டம் நிறைவேற்றினா மட்டும்தான் நம்மளால் சம்பளத்தை மீதியெல்லாம் கொடுக்க முடியும். இல்லைன்னா இங்கே இந்தியாவில் என்ன பிரதான நோக்கமானா ஒரு 100-200 கவர்மெண்ட் ஜாப்பை கால்ஃபர் பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறாங்க. எத்தனை பேர்? லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மாதம் வேலை இல்லாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு அரசு வேலையை வந்து ரிசைன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வேளை இந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து திடீர்னு லே பண்ணிட்டு போட்டால் சரி விடுப்பா, அடுத்து புதுசாக ஒரு ஒப்புதல் வரும்போது புது ஊழியர்கள் எடுத்துக்கோங்கப்பான்னா அது கரெக்டாக இருக்குமோன்னு நினச்சி பார்த்தேன் நான். சும்மா அப்படி நல்லா இருக்கும்ல. இந்த பெரிய ட்ராபேக்காக இருக்குல்ல, அரசு ஊழியர்னாலே அது கடவுளுக்கு நிகரான பதவியாக கருதப்படுகிறது. அது பெரும்பாலான மக்கள் வந்து தனது வாழ்க்கை சேஃப்டிக்காக பார்க்குறதையும் தாண்டி இன்னும் வேறு சில மக்கள் ஒரு 60% மேலே என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நாட் குட் அப்படின்றது இன்னொரு தகவலாக சொல்லிடலாம். அமெரிக்க அதிபருக்கு கொஞ்சமாக குசுன்னு சொல்லிட்டாங்க, தலைவரே நீங்கள் வந்து இமிக்ரேஷனை பெரிய அளவுக்கு நம்ம நாடு கடத்தணும்னு நினைக்கிறீங்க, பயங்கரமாக அங்கங்கே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது தப்பாயிடுச்சுங்க. அது என்னாச்சுன்னா விவசாய பொருட்களோட விலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்களாம். எப்படிப்பான்னு கேட்டது. இப்போ எல்லாருமே பெரிய பெரிய நிலக்கிழாருங்க அமெரிக்காவில் எல்லாமே. அதில் ஏற்கனவே பைடன் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸுக்குன்னு ஒரு கேம்ப் இருக்கும். அந்த கேம்பில் போயிட்டு வண்டியை நிறுத்துவாங்க. யாருப்பா இன்றைக்கி அந்தந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வரது யாருப்பான்னா இவங்க ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டுக்கு போவாங்க. ரொம்ப குறைந்த வேலைக்கு வருவாங்க, காசு கொடுப்பாங்க, அந்த காசை வந்துட்டு இவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் நீங்களே ஃபிக்ஸ்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், இவங்களாம் அங்கே நீங்கள் வேலை செய்ய வைக்கலாம். அப்போ பெரும்பாலான அகதிகள் விவசாய வேலைகளுக்கு நிறைய பேர் வந்து கூலிகளாக பயன்படுத்தினாங்க. இப்போ நம்மளது எப்படி இந்த விவசாய வேலைகள் 100 நாள் வேலை திட்டம் வந்து ஆல்மோஸ்ட் புஷ்ஷுன்னு போயிடுச்சு இல்லைங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அந்த மாதிரி அங்கே வந்து இப்போ மைக்ரேஷன் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விவசாயம் காலின்றாங்க. ஏற்கனவே நம்ம தடைகள் போட்டு நிறைய நாடுகள் வாங்காது இருக்கிற சூழ்நிலையில் இதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த அறிவிப்பில் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு 32 வயசு பிஸ்னஸ் மேன் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்குச்சு இல்லையா, இது சரியான அடிங்க. கிரிப்டோ கரன்சியில் வந்து ட்ரில்லியன் கணக்கில் இழந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க ஃபுல்லாகவே. அதில் சூசைடே பண்ணிக்கிட்டானா திடீர்னு நேற்று நைட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நேற்று இரவு பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் மட்டும் இல்லை, அது வேறு ஒரு காரணங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன ஒரு தியரி வந்து உருவம் பெற்றிருக்கிறது. என்ன உருவம் பெற்றிருக்கிறது தெரியுங்களா? நிறைய பேர் போயிட்டு இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் பாருங்கள், நான் வந்து ஒரு சில இதை வந்து ஓப்பன் பண்ணேன், நான் நிறைய கெயின் அடைஞ்சேன், என் ஷேரை வந்து நான் சேல்ஸ் பண்ணேன்னு அமெரிக்கானுடைய ஒரு சில என்னுடைய தகவல்கள் கசிந்திருக்கிறது. இவங்க சீனா மீது வரி போடுவதை அரை மணி நேரத்திற்கு முன்பு 1 மணி நேரத்திற்கு முன்பு வெள்ளை மாளிகையிலிருந்து தகவல் கசியப்பட்டதாக தகவல் வருகிறது. அப்போ இந்த முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்கள் உஷாராயிட்டாங்க, மற்றது எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி வரி விதிக்கிறனால மற்ற இந்த ஷேரில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்லாம் ஒழிச்சிட்டு இவங்க மட்டுமே காலங்காலமாக நிற்பதற்கான அடுத்த யுக்தியை ஒரு கடைபிடிக்கிறாரோ அந்த ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது சாலச்சிருந்தது. இது வந்து 100% உண்மைங்க, வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி இன்வெஸ்டர்லாம் அடுத்தடுத்து அடி திடீர்னு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அப்படி தூக்கத்தை தெரிஞ்ச மாதிரி தலைவரே எந்திரிங்க தலைவரானா அவ்வளோதான், இன்றைக்கி எந்த வரி குதிரை அப்படின்ற மாதிரி போட்டால் திடீர்னு ஏறும். இது எல்லாமே ஏதோ ஒரு பிளானில் அவங்க முதலீட்டாளர்களை மட்டும் வளர்ப்பதற்காக போடப்படுகிற திட்டங்களா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதில் 100% சந்தேகமாக இருக்குது. நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்கள். எங்கேயோ இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் இங்கே இந்தியாவில் வந்து அதானி நிறுவனத்தை பற்றியோ மற்ற நிறுவனத்தை பற்றியோ சொல்கிறீங்களே, அங்கே இந்த மாதிரியான சித்து விளையாட்டை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை இந்த மாதிரி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறது அரை மணி நேரத்துக்கு முன்பு அவங்க பங்குகளை எவ்வளோ விற்கிறாங்க, அதே மாதிரி ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பங்குகள் எவ்வளோ வாங்குறாங்கன்னு உங்களால் தைரியமாக வெளியிட முடியுமா அப்படின்றதையும் இன்னொரு கேள்வியாக இந்த இடத்துல வைக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி, உலக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஃபோர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் எனக்கு பெரிய அளவுக்கு விளைந்திருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன்,
இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, கொஞ்சம் நாளில் இது கண்டிப்பாக புரிஞ்சுருப்பீங்க. இப்போ நம்ம நேராக இஸ்ரேல்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்றைக்கி லண்டனில் பெரிய ஒரு போராட்டங்க, மாபெரும் போராட்டம். மறுபடியும் அந்த மக்களுக்கு அமைதி திரும்ப வேண்டும், ஹமாஸை வந்து அங்கீகரிக்கணுன்ற மாதிரியான ஒரு சில போராட்டங்களும் பார்க்க முடியுது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் அவ்வளோதான் நாளைக்கு வந்து அங்கே தரையிறங்க போகிறாரு. அவரை வரவேற்பதற்காக மிகப்பெரிய டீம் எல்லாம் ஆயத்தமாயிட்டிருக்கு. அமெரிக்காவுடைய 200 ஸ்பெஷல் ட்ரூப் வந்து இறங்கிட்டாங்க. காசாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்க. இங்கே இஸ்ரேல் அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, நிறைய வீடியோ பதிவுகள் பக்கத்தில் பாருங்கள். மக்கள் வெளியேற பதிவுகளும், கட்டிட கழிவுகளை அகற்ற பதிவுகளும், அடுத்தடுத்த புல்டோசர் உள்ள நுழைகின்ற பதிவுகளும், மக்களுக்கு தேவையான உணவுகள் சாரையாக வருகின்ற பதிவுகள் எல்லாமே பார்க்க முடியுது. எகிப்தும் சரி, அந்த பக்கம் துருக்கியும் சரி, பெரிய அளவுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் முழுமையாக இஸ்ரேல் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட டீம் இக்ஸாப் அவர்கள் வந்து காசாவுக்குள்ளே நுழைஞ்சி பெரிய அளவுக்கு பார்வையிட்டிருக்கிறார். ஓகே அவர் போயிட்டு இப்போ க்ரீன் மார்க்கில் டிக் அடித்தா தான், இப்படி டெக்குன்னு அடித்தா தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் போகிறதுக்கு வந்து மக்களுக்கு பெரிய சிரமம் இல்லையா? இப்போ அங்கே கார் இருக்கிறவங்க, ட்ரக் இருக்கிறவங்க போகிறாங்க இஸ்ரேலுக்குள்ளே, பட் இல்லாதவங்க எப்படி போவாங்க? அதனால் எகிப்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 100 ட்ரக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 100 ட்ரக்கு அரேஞ்ச் பண்ணி அங்கே இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசிக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதையும் கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் யாரோட வீடு, யாரோட பட்டா எங்கே இருக்குது என்னன்னே தெரியல. ஐயா எங்கள் பட்டா இருந்துமே வந்து 4 முளம் சேர்த்தி கட்டி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இது காலங்காலமாக பெரிய இஷ்யூவாக இருக்குங்க. பட்டா இருந்து அங்கே இதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கே இருக்கும், அந்த குறிப்பிட்ட பகுதி அவங்களுக்கு தானா இல்லையா, எல்லாம் கட்டிடங்கள் இருந்த இடமே தெரியல. இதுக்கப்புறம் அவங்க எப்படி ரெக்கவரி எடுத்து என்ன மாதிரியான வாழ்க்கையை தொடங்க போகிறாங்கன்ற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் மன துயரத்தில் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம், இப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் டெரரான பதிவு, பயங்கர டெரரான பதிவு. அவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி எல்லாரும் சேர்ந்து இந்த E3 லீடர்ஸ், இவங்கெல்லாம் மும்மூர்த்திகளுக்கு முக்கியமான மூர்த்திகள். இவங்க இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்ணிட்டாங்க, கையை நீட்டுங்க, சத்தியம் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து திருடின ஒத்த ரூபா எல்லாத்தையும் போட்டு உக்ரைனுக்கு அனுப்புறதான் வேலை. முதல்ல திருடின பணத்தெல்லாம் கையிலெல்லாம் அடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனி எந்த நாடு தடுத்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, தொடர்ந்து நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அப்படியே இந்த மும்மூர்த்திகள் இன்னொரு விஷயத்தை உட்காந்து பேசிக்கிறாங்க. ஈரானுக்கு இன்னொரு வார்னிங் கொடுத்துடலாம். ஈரான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருளாதார எல்லாத்தையுமே நீக்கிறங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட எண்ணெய் வளர்த்து எல்லாத்தையும் வாங்குறங்க, என்ன சொல்கிற, அங்கே அணு ஆயுதம் என்ன இருக்குது, என்ன சமாச்சாரம் ஏதாவது கொஞ்சம் சொல்லி விட்றியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கோம், வரியா, ஆட்டத்துக்கு வரியா அப்படின்னு ஈரான்கிட்டையும் ஒரு கோரிக்கை. அப்போ ஒரே சமயத்தில் திருடின பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்கறது, இந்த பக்கம் ஈரானுக்கும் தனது நட்புக்கு அழைக்கிறாங்கன்றது இரண்டு தகவல். கூட யூகே என்ன பண்ணிட்டாங்க, நேற்று இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல்ஸ். ஆக்சுவலாக அவங்க 2026 தான் கொடுக்க வேண்டியது, ஆனால் இப்போயே கொடுத்துட்டாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் அதிகமாக டக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால வேலை வாய்ப்புகள் உருவாகுதான். நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாகிறதுனால இந்த மாதிரி ஆயுத ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் முன்கூட்டியே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கூடுதலாக சொல்கிறாங்க. அப்புறம் அடிஷ்னல் தகவல் என்னென்னா, ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினாராம் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட. தலைவரே, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த மிடில் ஈஸ்டில் திரும்புகிற பக்கம்லாம் துப்பாக்கி சண்டை, 3000 வருஷமாக கஷ்டப்பட்ட இந்த பூமியை காற்று இன்றைக்கி ஒரு அமைதி நிலவரிக்கிறீங்க அப்படின்னா, நான் கடவுளை விட நான் உங்களை தான் பார்க்குறேன் தலைவரே அப்படின்னோடனே அவரோடைய கொஞ்சம் கிருகிருன்னு வந்திருக்கும் இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு. இது வழக்கமாகவே ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸுங்க. ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அப்படின்றத விட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நிறைய இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சம்மந்தமே எல்லாம் அவங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. தலைவரே, நீங்களாம் சாதாரண ஆளாக தலைவரே, வருஷ கணக்காக அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே தலைவர்னு ஒரு மாதிரி அவர் அப்படியே புகழ்ந்து சும்மா உச்சிக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் லைட்டாக தலைவரே என்ன நீங்கள் அங்கே மிடில் ஈஸ்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் தீர்த்துட்டீங்க, அங்கே ரஷ்யா தான் பாருங்கள் 2 நாளாக அடியேன்னு அடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஒரு சிங்கிள் ஊன்னு சொல்லிட்டு எங்களை ஸ்ட்ரென்த்தன் மட்டும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் நம்ம சாதிச்சிடலாம், அவ்வளோதான், அதே புகழ்ச்சி தான், அதே அளவுக்கு தான், இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் தலைவரே, கேரண்டி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு. போப்பா சந்தோஷமாக இருப்பா, உனக்கு என்ன கேரண்டி வேணும் பாரு, நேற்று கூட பாரு ஸ்டப்பு வந்தார், பின்லாந்து ஸ்டப்பு வந்தார், போப்பா எல்லை பகுதியில் எங்கள் வீரர்கள் அனுப்புகிறோன்னு சொன்னால் சந்தோஷமாக போனார். அண்ணங்கிட்ட தானே கேட்குற, என்ன வேணும் இப்போ,
மிசைல்ஸ் வேணுமா? என்ன வேணுனாலும் சொல்லு. இனி உக்ரைனை பாதுகாப்பு தான் என்னுடைய வேலை. இப்போ அங்கே எப்படி மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதி ஏற்படுத்தணும், அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றியை நிலைநாட்டுவதான் தான் என்னோட நோக்கம். போயிட்டாப்பா, சந்தோஷமாக போயிட்டு வாப்பான்னு சொன்னோடனே தலைவரே இன்னொரு சந்தோஷ செய்தி சொல்லட்டுமா, 1400 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ரைட் இனி உக்ரைனை வலுப்படுத்துவதான் எங்களோட முதன்மையான நோக்கம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட சொன்னதாக ஒரு தகவலை சொல்கிறாரு. யார் சொல்கிறது? ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக. சரி, ஓகே, இது அவர் சொன்னால் நம்ம நம்பி தான் ஆகணும், நம்மளுக்கு நம்மளை தான் சோறு. பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் அமெரிக்கா கிட்ட F-35 ஆர்டர் பண்ணியிருக்கோம், இந்த 2 கை நீட்டிக்கும், இந்த கையில் F-30 வந்துச்சுன்னா இந்த கையில் F-16 அப்படி கொடுத்துருவோம். உக்ரைனி வந்து எடுத்துகிட்டு போயிட்டார், எட்டு போய் சுட்டு தள்ளிடு, எதனா எங்கே காக்கா பிறந்தாலும் சரி குருவி பிறந்தாலும் சரி சுட்டு தள்ளிடு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிச்சவங்களாம் எழுப்ப வேண்டியதாகுது. ஐரோப்பா நாடுகளே எந்திரிங்க, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சம்பவம் வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா, இப்போ 2025 ஃப்ரான்ஸ் வந்து இதுவரை வாங்காத அளவுக்கு 40% எனர்ஜி அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து. நெதர்லாண்டு 72% வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக. அப்புறம் ஹங்கேரி கூட 11% தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ டோட்டலாக வந்து 213 பில்லியன் ரஷ்யாவோட எனர்ஜி. இதே இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்கன்றாங்க. ரைட்டு, சரி, சிறப்பாக தான் பண்ணியிருக்கீங்க, வசனம் கரெக்டாக இருக்கும், வாங்க வேண்டிய வேலையை கரெக்டாக வாங்கிட்டீங்க. இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது, இது வந்து ஷார்ட் பீரியடில் செப்டம்பர் 4லேருந்து அக்டோபர் 9க்குள்ளார அங்கே உக்ரைனுடைய ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக் எல்லாத்தையும் முக்கிய பாதைகளை ரஷ்யா நிகழ்த்தியிருக்கிற தாக்குதல்ங்க. இது ஃபுல்லாகவே வந்து குறிப்பாக அவங்களுடைய மின்சாதன நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது அடுத்தடுத்த தாக்குதலை ரஷ்யா பெரிய அளவுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இது ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே டவுன் பண்ணிட்டாங்க. வின்டர் சீசன் நெருங்க தொடர்ந்து தனது வேலையை காட்டி கொண்டிருக்கிறார்கள். 1000 விருப்பு வெறுப்பு இருந்தாலும் மெலினா அவர்கள், ட்ரம்ப்போட மனைவி, ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க புடின் அவர்களுக்கு. என்னங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உக்ரைனுடைய குழந்தைகளை நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் வீரர்களாக பயன்படுத்துவது ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி எழுதினோடனே அவரு கொஞ்சம் உருகிட்டாராம். இந்த மாதிரி அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் லேடியே நம்மக்கிட்ட கேட்கும்போது இதுக்கப்புறம் நம்ம உதவி பண்ணாமல் தான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 8 உக்ரைனுடைய சிறுவர்கள் இந்த பக்கம் தான் அனுப்பிட்டாங்களாம். இங்கே பாருமா 8 பேர் தான் இருந்தாங்க, நான் கொஞ்சம் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இது ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, மெலினா ட்ரம்ப் அவர்களோட கோரிக்கையை வந்து ட்ரம்ப் புடின் அவர்கள் வந்து ஏற்றுக்கிறாருனாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்கள் மெலினா அவர்களே, சீக்கிரம் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உருக்கமாக எழுதுங்க, தலைவர் நிறுத்துறாரா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணிடலாம். அப்புறம் உடனே ட்ரம்ப்பு பார்ப்பார், நான் கேட்டால் போர் நிறுத்த மாட்டேன்றாரு அப்படின்னு அவரு டென்ஷன் ஆகிட போகிறாரு. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு கூடுதல் தகவல், ஒருவேளை அது எப்போவுமே நம்ம கேட்குறத விட பெண்களுக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. எப்பவுமே நம்ம கூட நிறைய சமயத்தில் அது மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் நடக்கவே நடக்காது. அதே வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு நடக்கிற மாதிரி சூழ்நிலை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதன் அடிப்படையில் கூட மேபி அவர் செஞ்சுருக்கலான்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து நம்ம இங்கே ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறாங்க. லாட்வியா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, 800 ரஷ்யன் சிட்டிசனை வந்து அக்டோபர் மிட்டுக்குள்ளே நீங்கள் வெளியேறுங்கன்ட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எங்கள் சிட்டிசன் இருந்தால் கூட நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் எஸ்டோனியா என்ன பண்ணிட்டாங்க, தனது 4 பார்டரை வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா சஸ்பிகேஷன் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 பேர் போரியை போத்திக்கிட்டு திடீர்னு வந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. திடீர்னு அப்படி ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறாங்க. திடீர்னு எட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே தெரியாமல் நின்றுக்கிறாங்க. அதனால் எஸ்டோனியாவுக்கு பயங்கர சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை உள்ளே நுழைஞ்சி நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்களா, ஒருவேளை ஜெலன்ஸ்கி சொன்னது உண்மையாக இருக்குமா, திடீர்னு அவங்க பாட்டு பிடிச்சிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருந்துட்டாங்கன்னா, தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நாடு இல்லைப்பா ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் எதுக்கு நம்மளுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எல்லையை வந்து க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறிப்பாக கியூ பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது 2வது நாட்களாக கிட்டத்தட்ட 6 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் இந்தியா மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுக்கான ஃபியூவல் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வருது. ஏன்னா நாங்கள் நடத்தின தாக்குதலில் பெரிய அளவுக்கு அங்கே கிட்ட ஆயிலாம் இல்லை, அதனால் இங்கேருந்து தான் வருதுன்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு. அதனால் இந்தியா மீது பொருளாதார போடுங்கன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் வடகொரியாவுடைய புதிய மிசைல் ஹவாசாங் 20 கிட்டத்தட்ட 2000லேருந்து 3000 கிலோமீட்டர் ஒரே சமயத்தில் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் பல ஏரியாக்களில் பல நாடுகள் மீது அணுகுண்டு தாக்குதலை வீசக்கூடிய கொடிய ஆயுதத்தை மக்கள் முன்று திடீரென்று தோன்ற வைத்தார் அப்படின்ற சொன்னு இன்றைக்கி எல்லா மீடியாலும் போட்டாங்க. அதுவும் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, அடித்து அமெரிக்காவே காலிந்தான் போடுறாங்க மீடியா. ஏன் உங்கள் நாடு சொல்ல மாட்டீங்களா?
ஏன் மற்ற நாட்டை சொல்ல மாட்டீங்களா? வடகொரியா வந்து அடித்தா ஒரே செகண்டில் அமெரிக்காவே காலினியா நீங்கள் அப்படி எழுதுறீங்க, அப்போ ட்ரம்ப் அவரோட பதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இது எல்லாமே சொல்கிறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எந்த நாடுமே பிரயோகிக்க மாட்டாங்க. அது சும்மா பேருக்கு நம்ம அணு ஆயுதம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் சுருட்டி இப்படி வச்சுக்கிறது ஒன்று தான், இன்னொன்று ஒன்று தான். என்ன அதனாலன்னா அந்தந்த நாடுகளுக்கு ஒரு சேஃப்டியாக உணர்றாங்க. இப்போ மற்ற நாடுகளை தாக்கல் நடத்துகிறத விட அந்தந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம தாக்கல் நடத்தினா அணு ஆயுதம் போட்டுருவாங்களான்ற ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுக்காக சேஃப்டி பர்பஸுக்காக மட்டும்தான் உணர முடியும். பட் தாக்கல் நடத்த மாட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலை நம்ம சொல்ல முடியும். நம்ம சரி, பாகிஸ்தானுடைய ப்ரோட்டஸ்ட். இந்த பாகிஸ்தானுடைய ப்ரோட்டஸ்ட் வந்து தெஹ்ரீக்-இ-லெபாக் குரூப்பினுடைய ப்ரோட்டஸ்ட்டை பாருங்கள். திடீர்னு இன்றைக்கி 2வது நாட்களாக மக்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஏரியாவே ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒன்றும் கிட்டத்தட்ட இது ஜென்சி போராட்டம் அளவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் இந்த வீடியோ பதிவு ஓடும்போதே நான் இன்னொரு புகைப்படத்தையும் காட்டுறேன். நான் பெண் பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்ந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க கூட்டத்தில் அவங்க அலோவ் பண்ணல, பட் இந்தியா சார்ந்த கூட்டங்களில் வந்து நாங்கள் பெண் பத்திரிகையாளர்களும் அமர்ந்திருந்தார்கள் அப்படின்றத ஒன்று சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்காமே போயிடுவாரா? பார்ப்பார்ல, அப்போ பேசி தானே ஆகுவார்ன்றது ஒரு கூடுதல் தகவல். எப்படிங்க பெண்களே பார்க்காம ஒரு வந்து போயிடுவாங்க அப்படின்றத அடிப்படையில் எனக்கு தெரியல. ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அங்கே காஷ்மீருடைய எல்லை பகுதியில் 2 இராணுவ வீரர்கள் வீரமரணம். எல்லை பகுதியில் தொடர்ந்து ஊடுருவல் வேலைகளை தடுப்பதற்கான தனது வீர மரணத்தை அடைந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. எல்லை பகுதியில் நம்ம உஷாராக இருக்கணும். பாகிஸ்தான் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்தியாவுக்குள்ளே பண்ணியே தீரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிழைத்து நிற்பாங்களான்னு நம்ம பார்க்க வேண்டியது. கூட இந்த தகவலை முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.